வெல்கம் டு Vijay சேனல். என்ன फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா அம்மா கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்தி மேக்கர் வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स இதை எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्स. நீங்க போற லைக் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இது சப்பாத்தி மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளேவுட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அமுக்குறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து உருவாக்குற மாதிரி வந்து ஒரு இது டிசைன் வந்து பண்ணிருப்போம். இந்த வீடியோ பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स சப்பாத்தி மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படி சொல்லி சொல்லிறேன். வீட்ல வந்து நார்மலா வந்து நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பாத்தீங்களா, அந்த சப்பாத்தி கட்டை அது இருந்தாலே போதும். அதை வச்சே நம்ம வந்து பண்ணிடலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா சில திங்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிட் பண்ண முடியும். ஃபிட் பண்ணிட்டு நீங்க தேவையில்லைன்னா எடுத்து கூட நீங்க வந்து தேய்க்கணும்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிவிசி பைப் வந்து தேவைப்படும். இது எந்தெந்த அளவுனா தேவை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சு வந்து ஃபிட் பண்றது எல்லாமே டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்றேன் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स கிரைண்டர்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இதில் வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இது மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானதா. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலே எதுவும் வைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும், அவ்வளோதான் फ्रेंड्स. சப்பாத்தி கட்டையில வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து வைக்க போறோம். ஜஸ்ட் வந்து என்னதான் இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சுத்துற வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை வந்து துண்டை வந்து கீழே வந்து விழுந்துரும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து மேலே வந்து வைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிவிசி பைப் வந்து செட்டப் வந்து பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே சப்பாத்தி கட்டை வந்து அப்படியே இருக்கும். தேவையில்லை அப்படின்னா அப்படியே துண்டாவும் தூக்கிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல் பெண்டு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது என் பழசு வந்து ஒன்று வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். நல்லா தூக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல் பெண்டு வந்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை வந்து வெட்ட போகிறோம். வெட்டிட்டு அந்த சப்பாத்தி கட்டையிலையும் பின்னாடி வந்து இதை ஃபிட் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல் பெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தேவை அப்படின்னா எல் பெண்டு வந்து கரெக்டாக எல்லா இது பெண்டை ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு வந்து போதுமானது தான். இதை வந்து கொஞ்சம் வெட்டமலை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து இது பெண்டு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிட்டோம். இவ்வளோ தான், இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா நம்ம சப்பாத்தி கட்டை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடுங்க. ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லைட்டாக எதையாவது வச்சு வந்து தேய்ச்சி விட்ருங்க. லைட்னா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி சளைச்சி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே grip வந்து கிடைக்கும். grip இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து லைட்டாக வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கட்டையை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே மேலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அனபண்டை வந்து போட்டு ஒட்டிடலாம். நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து லைட்டாக வந்து விட்டாலே போதும், ஒட்டிக்கிறோம் நல்லா. இதை வந்து அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். இதை வந்து அப்படியே வந்து வச்சு அப்படியே வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோங்க. அப்படியே சுற்றி வந்து வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து பிடிச்சிக்கிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மேக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சு தேய்க்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நடுவில் வந்து ஒரு இது வந்து வந்துடும், அவ்வளோதாங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு பிவிசி பைப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு பைப்பு. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்தி மேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து மேக்கர் வந்து பண்ண போகிறது. நம்ம இதுக்கு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டுக்கு கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம கைப்பிடியும் வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தள்ளி இருக்கிற மாதிரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உள்ளக்கு போச்சு அப்படின்னா பாருங்களேன், உள்ளக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா நல்லா சுற்றுங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றணும்.
ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட உங்கள்கிட்ட 1/2 இன்ச்சு வந்து அதாவது 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, நல்லாவே சுத்தம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இந்த மாதிரி 2 பைப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டீ பார் வந்து தேவை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பைப்பு தான். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உனக்குள்ள பிடிமானத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். இது வந்து கைப்பிடிக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வச்சு கைப்பிடிக்காக இது இப்படி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக பிடிமானத்துக்காக தான் இது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். உள்ளக்க வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டணும் இதை இந்த பைப்பை. அதை வெட்டுறது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கடைசி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெட்டினா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன் பார்த்து அரைதான் வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. இதை ஒன்றும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்றும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள் நடுவில். ஸோ இந்த மாதிரி சுற்றுற மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே சுற்றுறது தான், அவ்வளோதான். இது வந்து கைப்பிடி மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்படி வந்து வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த கிரைண்டரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா இந்த சப்பாத்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சப்பாத்தி மேய்க்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சென்டரில் வச்சு ஒரு லைட்டாக அமுக்குனீங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிக்கிறோங்க, பிரச்சனையே இருக்காது. இப்போ சுவிட்ச் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சுற்றுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நகரவும் செய்யாது. இது வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சுற்றும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கடுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரைண்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நகட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவும் செஞ்சுக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸும் பண்ணலாம், நம்மளுக்கு ரொம்பவும் கரெக்டாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து இந்த இதுதாங்க நம்ம பண்ணது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கைப்பிடி வச்சு இந்த மாதிரி வந்து வைக்கணும். பாருங்கள் நம்மளுக்கு வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுற்றுது பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் எதுக்காக வந்து சென்டரில் வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் தெரியும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சுத்தம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். ஸோ அதுக்காக காரணம் அதுதான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து பிடிங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே க்ளூ அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பிசைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச இந்த இது நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கவர் இது. ஸோ இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செய்ய போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து ஊற்றணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து மேலே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்லேயும் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை மட்டும் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலே வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் வந்து சுத்த விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு இந்த வச்ச உருட்டும்ல அது மாதிரி நம்ம வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இது வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து சென்டரில் வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து வரதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற அழுத்தம் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைடில் ஒரு மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான் சல்ல நல்லா வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். செமையாக இருக்குது பார்த்தீங்களா, நைஸாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தேய்ச்சிருச்சுங்க. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி தந்துருச்சு. சரி ஓகே, இந்த மாவு வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு, வச்சுக்கலாம்.
வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சுக்கலாம். தாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன தாளை வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா சிக்குது பார்த்தீங்களா ரொம்ப. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற அழுத்தம் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் தாள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தாளை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து வெட்டியிருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது தான். சரி, ஓகே, இந்த இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சப்பாத்தியை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமுக்கி விட்டுக்கோங்க. இப்படி அமுக்கி விட்டதுக்கு அடுத்தே ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது விழுகாமல் இருக்குது. சரி, ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். இப்போ வந்து போட்டுக்கிறேன். சமங்க வருதுங்க, நல்லா தான் வருதுங்க. இப்படி வந்து கொஞ்சம் அழுத்தம் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து இதாக இருக்கோ அந்த மாதிரி அப்படியே கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது சுற்றுறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே. இப்போனா ஒன்று பறந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் மூலம் இதாகிடுச்சு. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தேய்ச்சிருச்சு. அவ்வளோதான், பாருங்கள் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைங்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து அகைன் வந்து இன்னொன்று வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிரும் அது. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் இப்பயும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. செமங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வருது. நல்ல ரவுண்ட் ஷேப்பாக வந்து வருதுங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாக வந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, செமங்க. சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வச்ச மாவுக்கு வந்து அழகாக வந்துருச்சு. செம்ம நைஸாக இருக்குங்க பாருங்கள். அவ்வளோ நைஸாக வந்துருக்கு. நம்ம தேய்க்கிறது கூட இந்த அளவுக்கு தேய்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக வந்துருக்கு. ரவுண்ட் ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான சப்பாத்தி மேக்கர் ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து தேவையில்லைன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் கிரைண்டராகவே யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த கைப்பிடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு செலவாகும். இது எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப் இது வந்து ஒரு 50 ரூபா செலவாகுங்க. அவ்வளோதான். அந்த இதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதை ஒட்டி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்ன பின்ன வந்து போகுது பார்த்தீங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வரப்போ இங்கிட்டு சுத்தம், இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சுத்தம். அப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து வருது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து பிஞ்சிட்டு வந்து வர சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கரெக்டாக சுற்றுதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாக வந்து சுற்றலை அப்படின்னா அந்த மாவை வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சுற்றணும், அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.